இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை பல்கி பெருக செய்திருக்கின்றான். அந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான நியாமத்துகளையும் அருட்கொடைகளையும் வழங்கியிருக்கின்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மீண்டும் இறக்கப் போகின்ற வரைக்கும் அவன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களும், அவன் தன்னுடைய வாழ்நாளிலே காண்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களும், பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு இறைவன் ஒரு அருட்கொடையாக நியாமத்தாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த நியாமத்துகளை குறித்து அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே 16வது அத்தியாயம் 18வது வசனத்திலே கூறுகின்றான், நீங்கள் அவனுடைய நியாமத்துகளை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துகளை நீங்கள் எண்ண நாடினால் அது உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் அருள் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி நாம ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று போட பார்த்தோம்னு சொன்னா அது எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கி இருப்பதாக நமக்கு கூறுகின்றான். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகள்ல மிக சிறந்த ஆக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நியாமத்து தான் என்னன்னு சொன்னா, நாம இந்த தூய இஸ்லாத்துல இருக்கிறது. உலக அரங்கிலும் ஏராளமான மதங்கள் இருக்கும் பொழுது, ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்ற பொழுது, நம்மை மட்டும் இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளேயே ஏராளமான வழிகெட்ட சிந்தனைகள், வழிகெட்ட கொள்கைகளுக்கு மத்தியில இந்த புனிதமான இந்த ஏகத்துவ கொள்கையை நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு நியாமத்தா இல்லையா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடையா இல்லையா? இதை அல்லாஹ் ஒரு அருட்கொடையாக நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 29வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், யஜஅல் லக்கும் ஃபுர்கானா, அவன் உங்களுக்கு தெளிவை வழங்குவான். ஒரு கிளியர் மைண்ட் உங்களுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். வயுகஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், அவன் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு நீக்கி விடுவான். வயக்ஃபிர் லக்கும், உங்களை மன்னித்து விடுவான். வல்லாஹு ذுல் ஃபضலில் அஸீம், அவன் மகத்தான அருளுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஆரம்பத்துல சொன்ன வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களோட ரப் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது, ஒரு அறிவுரை வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூரி, அது உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஒரு நிவாரணமாகவும், வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் அது இருக்கிறது, நேர்வழியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கிட்டே இருந்து இறக்கப்பட்ட இந்த வேதம், இந்த தூய மார்க்கம் உங்களுக்கு நியாமத்தாக இருக்கிறது, அது ஒரு நேர்வழியாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், பிஃபதுலில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்திலையும் அல்லாஹ்வுடைய அந்த அன்பிலையும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள், சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா இது யாருக்குமே எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே. அல்லாஹ் தான் நாடியோருக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த நேர்வழி என்றது. இன்றைக்கு அறிவியல்ல உச்சாணி கொம்புல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த நேர்வழி கிடைக்கல. இன்றைய மருத்துவத்துல நான் தான் உயர்ந்தவன் என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஏகத்துவம் கிடைக்கலையே. சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு கொள்கையை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அன்பும் இருக்க போய்தானே. அந்த அன்புல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் திரட்டுபவைகளில் இது சிறந்ததாக இருக்கிறது. அவர்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்காக தேவைன்னு சொல்லி திரட்டுவார்களோ, பணம் காசு என்று திரட்டிக் கொள்கிறார்களோ, அவர்கள் திரட்டக்கூடியவைகளில் இந்த மார்க்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே, அதை விட இது சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயத்தில் 57வது வசனத்துல சொல்றதை நான் பார்க்கிறோம். இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கிறான்னு சொன்னா இது ஒரு அருட்கொடை, இது ஒரு நியாமத்து.
இது அல்லாஹ் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை ஆரம்பத்தில் ஆழமாக மனதில் புரிய வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மாத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஏகத்துவம் என்பது, இந்த கொள்கைகளை விளக்கம் என்பது. அதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் இது மாபெரும் ஒரு நியமத்தாக, ஒரு அருட்கொடையாக இருக்கிறது.